வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தராகாண்டத்தில் ஷஷ்டிதம சர்க்கமானது 60. பாகவத் ஷவனாத்யாகமனம். அதாவது ஸ்ரீ ராமபிரானை பார்ப்பதற்காக சியவனர் மாமுனிவர் போன்ற அனைத்து முனிவர்களும் அயோத்தி மாநகரத்தில் கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய அமைச்சரவைக்கு வருகை தந்தார்களாம் என்கின்ற தலைப்பிலும், மற்றும் ஏகசக்தி தமசக்தா சர்க்கமானது 61. லவண பிரார்த்தனா. அதாவது ஸ்ரீ ராமபிரான் கிட்டக இந்த மாமுனிவர்கள் சியவனர் முதலிய அனைத்து முனிவர்களும் அசுரனாகப்பட்ட லவனிடமிருந்து எங்களை நீங்கள்தான் காப்பாற்றி தர வேண்டும் என்று முறையிட்டார்களாம் என்கின்ற தலைப்பிலும் ஆகிய 2 தலைப்புகளிலே ஸ்லோகமானது முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ஜரசை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண நமோ சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஷஷ்டிதம சர்க்கமானது 60. பார்கவஸ்யவனாத்யாகமனம். அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய அமைச்சரவைக்கு சேமனர் போன்ற அனைத்து மாமுனிவர்களும் வருகை தந்தார்களாம். தயோ சம்பத் அத்தோரேவம் ராமலக்ஷ்மண யோஸ்ததா வாசந்திகி திசா பிராப்தா ந சீதா ந சகர்மதா. ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவும் அருமையான உரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு அரசினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் பிரமாதமாக செவ்வனே நடத்தி கொண்டு இருந்தார்களாம். காலப்போக்கில் ரொம்பவும் அதிகமாக சூரிய பகவானுடைய அந்த கதிரானது வெம்மைனாக்கா ரொம்பவும் சூடு, அதுவும் அதிகமான குளிரும் ரொம்பவும் குளிர்காலமாகவும் இல்லாத
வசந்த காலமானது அந்த இரவானது வந்ததாம். வசந்த காலம் ஆரம்பிச்சதாம். தத பிரபாதே விமலே கிருத பௌர்வாக்னி கக்ரியா அவே சக்கராம காகுஸ்தோ தர்சனம் கௌரகாரிய விது. இந்த வசந்த காலம் ஆரம்பிச்சதுன்னா அன்றைய இரவானது முடிந்து பிரமாதமாக நிர்மலமாக இருக்கக்கூடிய வைகரை பொழுதானது ஆரம்பித்ததாம். அப்படி அந்த வைகரை பொழுது வந்ததுமே ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய இருவரும் அதிகாலை வேலைக்கு இருக்கக்கூடிய வைதீக கர்மாக்கள் சடங்குகளை எல்லாம் முடித்துக்கொண்டு குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரே கருத்துடைய ஸ்ரீ ராமபிரான் மக்களுடைய பார்வையில் தான் படும்படியாக வெளியே வந்தாராம். ததா சுமந்திரஸ் துவாகம்யா ராகவம் வாத்தியமுப்ரவீத் ஏதே பிரதிஹதா ராஜன் துவாரே திஷ்டந்தி தாபசாக பார்கவம் சேவனம் செய்வா புரஸ்கிருத்திய மகர்ஷயா தர்சனம் தே மகாராஜ சோதயந்தி கிருத்தத்வராக. அவ என்ன பண்ணாருனாக்கா, இந்த சுமந்திரன்றவர் தசரமகா சக்கரவர்த்திக்கு முன்னால் அவள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்திலேருந்தே இருக்கார். அவர் அமைச்சராக தேரோட்டி வேற. அவர் இப்போ ராமபிரானுக்கும் அவர் தான் இருக்கார். அப்போ அந்த சுமந்திரர் அங்கே ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார்னா, பிருகு முனிவர் அவருடைய புதல்வராகப்பட்ட சியவனரை முன்னிறுத்தி கொண்டு அவர்தான் தலைவராக இருந்து கொண்டு ஏராளமான இருக்கக்கூடிய முனிவர்களோட நமது அரண்மனையுடைய வாசல்ல எல்லாரும் காத்து கொண்டிருக்கா. காவலர்கள்லாம் என்ன பண்ணா, அவளை தடுத்து நிறுத்திவிட்டா. அவர்கள் உடனடியாக தங்களை தரிசிக்க வேண்டும் அப்படி என்று தங்களிடம் தெரிவிக்கும்படி எங்களை தூண்டுகிறார்கள். நானா பெருந்தேன், என்னை தூண்டிவிட்டா. பிரியமான நரவியாகிர யமுனா தீர வாசினா தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ராம பிரவோச தர்மவிது பிரவேசியந்தா மகாபாகா பாகவ பிரமுகா விஜாக. இப்போ சுமந்திர சொல்றாரு, காட்டில் புலியானது இருக்கும். அந்த புலிக்கு என்ன விதமான அதிகாரம் உண்டோ அதை விட அதற்கு நிகராக இருக்கக்கூடிய ஆண்களிலேயே புலியாக இருக்கக்கூடியவரே யமுனையினுடைய கரையில் இந்த முனிவர்கள்லாம் வசித்து கொண்டிருக்கா. அப்படி வசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களிடம் மிகவும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்கள் இந்த முனிவர்கள்லாம் அப்படின்னு சுமந்திரர் சொன்னாராம். உடனேயே தர்மம் அறிந்த ஸ்ரீ ராமபிரான் சுமந்திரன் இந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனேயே அவருக்கு பதில் சொன்னாராம். பெரும் புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடிய பார்கவர்னாக்கா சிவனர் பேரு முதல்ல பார்கவரன் தான் பேரு. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு முனிவர்கள்லாம் வச்சது சேவனர்னு. முதலிய அந்தணர்களை எல்லாம் பிராமணர்களை உடனடியாக உள்ளே அனுப்பு, இது என்னோட உத்தரவு அப்படின்னு ராமபிரான் சொன்னாராம். ராஜ்ஞஸ்துவாஜ்ஞாம் புரஸ்கிருத்யா தாஸ்தோ மூர்த்தினி கிருதாஞ்சலி பிரவேசயாமாச ததா தாபசான் சுதுராசதான். உடனே சுமந்திரன் என்ன பண்ணார், சரி நமக்கு அரசரை நம்ம கட்டளையை போட்டுவிட்டார். அந்த கட்டளைக்கு நாம் அடிபணிஞ்சு வாயு காப்பான் தன்னுடைய இரு கைகளையும் ஸ்ரீ ராமபிரான் முன்னால் தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு நிகரற்ற ஆண்மை பொலிவோடு இருக்கக்கூடிய
முனிவர்கள் தவசிகள் அவர்களை எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் தாராளமாக மாளிகைக்குள்ளே போகலாம் அப்படின்னு செல்வதற்கு அனுமதித்தாராம். சதம் வைதிகம் தத்ரா தீப்யமானாம் ஸ்வதேஜசா பிரவேஷ்டம் ராஜபவனம் தாபசானாம் மகாத்மனாம். அதாவது தவத்தையே செய்து கொண்டிருந்து மிகவும் பிரகாசமான ஒளி பெற்ற, ரொம்பவும் சூரியனை விட 1000 மடங்கு பிரகாசிக்கலாம் அந்த மகாத்மாக்கள்லாம், நூற்றுக்கணக்கான முனிவர்கள் ஸ்ரீ ராமபிரானுடைய அரச மாளிகைக்குள்ள நுழைந்தார்களாம். தேஜ்விஜா பூர்ண கலசை சர்வதீர்த்தாம் புசக்கிருத்தை கிரஹீத்வா பலமூலம் சா ராமஸ்யாப்யா ஹரன் பகு. உடனே அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணா, கையில் என்ன கொண்டு வந்திருக்கான்னா, எல்லா விதமான புண்ணிய நதியினுடைய தீர்த்தங்களையும் ஜலத்தையும் ஒரு கலசத்தில் முழுக்கவும் நிரப்பிக்கொண்டு பல வகையான பழம் கிழங்குகளோட அவரவர்களால் முடிஞ்ச காணிக்கை பொருட்களோடையும் இந்த முனிவர்கள் அனைவரும் அந்த அரசவைக்கு கொண்டு வந்து இருந்தார்களாம். பிரதிகிருஹ்யது தத் சர்வம் ராம பிரீத்தி புரஸ்கிருதா தீர்த்தோதகானி சர்வாணி பலானி விவிதானி சா உவாச மகாபாகு சர்வானேவ மகாமுனின்னு. அவள் எல்லாரும் கொண்டு வந்திருக்காளோ புண்ணியமான தீர்த்தங்கள்லாம், புண்ணியமான நதிகள்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துன்னு வந்திருக்கா. அந்த தீர்த்தங்கள், பல வகையான பழங்கள் ஆகிய எல்லாவற்றையும் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் மிகவும் மனமகிழ்ச்சியோட அவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டாராம். உடனே அதை பெற்றுக்கொண்டு அந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து சொன்னாராம் ராமபிரான். என்ன சொன்னார் அப்படின்னா, யமான்யாசனம் முக்கியானி யதார்ஹம் உபவிஷ்யதாம் ராமஸ்ய பாஷிதம் ஸ்ருத்வா சர்வையேவ மகர்ஷயः ऋषिषु ऋषिराज्ञासु निषेधु काञ्चनिषु ते. உடனே ஸ்ரீ ராமபிரான் முனிவர்களை எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் எல்லாரும் இந்த உயர்ந்ததான ஆசனங்கள் இருக்க பார்த்தீங்களா இந்த இடத்துல அரசவையில், இந்த ஆசனங்களில் நீங்கள் எல்லாரும் முறைப்படி முதல்ல அமர்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனேயே மாமுனிவர்கள்லாம் என்ன பண்ணா, ஸ்ரீ ராமபிரானுடைய வேண்டுகோளை எல்லாரும் கேட்டுண்டு பொன்னால தங்கத்தாலேயே அலங்கரிக்கப்பட்ட அழகிய அந்த ஆசனங்களில் போய் எல்லாரும் போய் அமர்ந்து கொண்டாலாம். ஆசனம்னாக்க இருக்கைன்னு வேறு. உபவிஷ்டான் ரிஷீம்ஸ்தத்ரா திருஷ்ட்வா பிரபுரஞ்சயः பிரயத பிராஞ்சலீர் பூத்வா ராகவோ பாக்யமப்ரவீத். ஸ்ரீ ராமபிரான் இயல்பாகவே தனக்கு எதிரிகள்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அவர்களுடைய நகரங்களை எல்லாம் மிக எளிதாக வெற்றி கொள்ளக்கூடியவர். அப்படி வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் முனிவர்கள் எல்லாரும் சுகமாக இருக்கையில் அமர்ந்து கொண்ட உடனேயே ராமபிரான் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டே வணக்கத்தோடு முனிவர்கள்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார் ஸ்ரீ ராமபிரான்? கிமாகம் அனகாரியம் வா கிம் கரோமி சமாயிதா ஆஜ்ஞாப்யோகம் மகர்ஷீனாம் சர்வகாமகர சுகம். இப்போ ஸ்ரீ ராமபிரான் முனிவர்கள்ட்டெல்லாம் கேட்கிறார், சரி தாங்கள் அனைவரும் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? தங்களுடைய விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிச்சயமாக மனதார நிறைவேற்றி வைப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் பிராமணர்,
தவசிகள், அந்தணர்கள், வேதம் படித்தவர்கள். நான் எப்படி தெரியுமா, ராமபிரான் சொல்றார், முனிவர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களாக இருக்கக்கூடிய தாங்கள் தான் எனக்கு ஆணையிடத்தக்கவர்கள். நீங்க எனக்கு ஆணையிடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனேங்க முனிவர்களுடைய விருப்பத்தை நிச்சயமா நான் மகிழ்ச்சியோட நிறைவேற்றி வைப்பேன். உங்களுக்கு என்ன கட்டங்கிறத சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். இதம் ராஜ்யம் ச சகலம் ஜீவிதம் ச ஹிருதி ஸ்திதம் சர்வமேதத் த்விஜார்த்தம் மே சத்யமேதத் பிரவீமிவஹா. இப்ப சொல்றாரு ஸ்ரீ ராமபிரான், இந்த பூமண்டலம் முழுக்கவும் நான் அரசாள்றேனே, இந்த பேரரசு மற்றும் என்னுடைய உயிரானது, என்னுடைய உயிர் மற்றும் என்னுடைய அரசவை கருவூலத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே அந்தணர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களாக இருக்கக்கூடிய வேதம் படித்த உங்களுக்காகவே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கின்றது. அதனால இந்த விஷயத்த உங்களுக்கு நான் உண்மையா சொல்றேன், இதுதான் உண்மை அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான் முனிவர்கள்ட்ட. தஸ்ய தத்துவஜனம் ஸ்ருத்வா சாதுகாரோ மகானபூத் ருஷினா முக்ர தபசாம் யமுனா தீர வாசினாம். இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே கேட்ட உடனேயே யமுனை கரையில கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வசிக்க மகா முனிவர்களான அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ராமபிரானை மிகவும் ஆதரித்து பாராட்டினார்களாம். சரி, நமக்கு ஒரு நல்ல ஒரு இதை கிடைச்சுடுத்து அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். ஊசுஷ்யதே மகாத்மானோ ஹர்ஷினே மகதாவிரதாக உபவந்தம் நரஸ்ரேஷ்டா தைவ புவிநாத்யதா. மகாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள்லாம் ரொம்பவும் பேரானந்தத்தோட ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, மனித பிறவிகளிலேயே மாணிக்கமாக இருக்கக்கூடியவரே, இந்த உலகத்தில் இந்த மாதிரி தங்களால், அதாவது உங்களால் மட்டுமே கூற முடியும், வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா வேறு யாரும் இந்த மாதிரி பேச மாட்டா. ஏன்னா எல்லாரும் பிராமணாளுக்கே எதிரியாக இருப்பா. ஆனால் அந்தணர்களை போற்றக்கூடியவர் ஒரே ஒருவர் நீங்கள் தான் அப்படின்னு முனிவர்கள்லாம் சொன்னாலாம். பகவ பார்த்திவா ராஜன் ததிக்ராந்தா மகாபலாக காரியஸ்ய கௌரவம் மத்வா பிரதிஜ்ஞாம் நாபியரோசையன்னு இப்போ சொல்கிறான் முனிவர்கள்லாம், மன்னரே, நாங்கள் வீரம் முகுந்த பலவிதமான அரசர்களுக்கெல்லாம் சென்று இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த விஷயத்தை பற்றி முறையிட்டோம். ஆனால் அந்த செயலை எங்களுக்கு செய்து தருவதில் இருந்த அந்த பெரும் கஷ்டத்தை உணர்ந்த அனைத்து வீர மகாராஜாக்களும் எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றி தருவதாக எங்களுக்கு வாக்கே கொடுக்கவில்லை ராமபிரானே அப்படின்னாலாம் முனிவர்கள். துவயா புனர்பிராமண கௌரவாதியம் கிருதா பிரதிஜ்ஞா யனவேக்ஷ காரணம் ததஸ்ய கர்த்தா யசிநாத்ர சம்சயோ மகா பயாத் திராத்தும் திராத் ருஷிம் துவம் அர்ஹசி. இப்போ ராமபிரான் சொல்றார், மகாமா முனிவர்களே, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் இங்கே வந்ததனுடைய காரணத்தை சொல்லவே இல்லையே.
அப்படின்னு கேட்டாராம். அதற்கு முனிவர்கள் சொன்னாலாம், நாங்கள் வந்து இங்கே வந்திருப்பேன் காரணத்தை இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் அது என்ன காரணங்கிறத வந்து நீங்கள் வந்து முன்னமே அறிந்து கொண்டு அப்படி இருந்தோம். காரணத்தை தெரிந்து கொள்ளாமலேயே நான் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டத்தை நிறைவேற்றி தருகின்றேன் அப்படின்னுட்டு பிராமணர்கள் அந்தணர்கள் மீது வைத்துள்ள மரியாதையால் நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள். தாங்கள் வந்து நிச்சயமாக எங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பீர்கள் அப்படின்ற அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட சந்தேகமே எங்களுக்கு கிடையாது, ஐயமே இல்லை. தங்களால் மிக பெரும் அச்சத்திலிருந்து உங்களை முனிவர்கள் அனைவரையுமே நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு முனிவர்கள்லாம் ஸ்ரீராமபிரான்ட்ட சொன்னாலாம். இத்தியாசே பத்ரமாயினே வால்மீகியே ஆதிகாவ்யே உத்தரகாண்டே சக்திதம சர்க்கா ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 60வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஏக ஷஷ்டிதம சர்க்கா சக்கரமானது 61. லவணத்ராண பிரார்த்தனா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் கேட்டக்க முனிவர்கள்லாம் சொன்னாலாம், அசுரனாக இருக்கக்கூடிய லவணன் அவனிடமிருந்து எங்களை அனைவரையும் காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டு ஸ்ரீ ராமபிரான்ட்ட வேண்டுகோள் வைத்தாலாம். புர்வத் விரேவம் ருஷ்வி காகுஸ்தோ வாக்கியம் புரவேத் கிம் காரியம் புருத முனையோ பயம் தாவத பைத்துவஹா. இந்த மாதிரி முனிவர்கள்லாம் சொன்ன அனைத்து சொற்கையும் கேட்ட காகுத்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், முனிவர்களே, தங்களுக்கு வந்து என்னால் என்ன காரியமானது ஆக வேண்டும், எந்த காரியத்தை செஞ்சால் உங்களுடைய அச்சமானது நீங்கும், இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் மகாமுனிவர்கள்ட்ட சொன்னாராம். ததா பிரவதி காகுஸ்தே பார்கவோ வாக்கியமப்ரவீத் பயானாம் ஸ்ருணு என் மூலம் தேசஸ்ய ச நரேஸ்வரா. ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் இந்த மாதிரியே சொன்ன உடனேயே முனிவர்கள்லாம் என்ன பண்ணா, எங்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்பட்டுள்ள பயத்திற்கான மூல காரணத்தை தாங்கள் தயவு செய்து கேளுங்கள் அப்படின்னுட்டு பார்கவர் என்கின்ற சேவனர் முனிவர் வந்து பதில் சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரானுக்கு. பூர்வம் கிருத்தயுகே ராஜன்னு தைத்தேய சுமஹாபலஹ சோமபுத்ரோ அவவஜ்ஜேஷ்டோ மதுர்நாம மகாசுரஹ. பிராமணஸ்ய சரண்யஸ்ய புத்தியாஸ்ய பரிநிஷ்டிதः சுரைஸ்ய பரமோதாரை பிரீதேஸ் தஸ்யாத்து லாபவத். இப்போ மாமுனிவர்கள் சொல்கிற ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, மன்னரே, இதுக்கு முன்னால் கிருத்தயுகங்கிறது இருந்ததோனோ, இது வந்து திரேதாயுகம். இதுக்கு முன்னால் இருந்த யுகமானது கிருத்தயுகம். அந்த கிருத்தயுகத்தில் லோலா அப்படி என்பவர்களுடைய மூத்த புதல்வனாக மிகவும் பலம் பொருந்திய மது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசனானவன் அசுரனானவன் இருந்தான். அந்த அசுரன் வந்து அந்தணர்கள் பிராமணர்கள்ட்ட வந்து மிகவும் பக்தி கொண்டவன். பிராமணா என்ன சொல்றாளோ அதை உடனே செஞ்சுடுவான். புகலிடம் நாடி தங்கிட்ட யார் வந்து நீங்க தான் எனக்கு அடைக்கலாம், நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு வராளோ அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்தவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவன். ரொம்பவும் அவனுடைய மனசானது விசாலமான மனசு கொண்டவன். தேவர்களோட கொஞ்சம் கூட வெறுப்பு காட்டாமன், நிகரில்லாத ஆழ்ந்த நட்புறவை வந்து அவன் வந்து வைத்து கொண்டிருந்தான். ராமா அப்படின்னாராம் இந்த சிவனர் மகாமுனிவர். சார்
மதுவீரிய சம்பன்னோ தர்மேச சுசமாஹிதः பகுவர்ஷ சகஸ்ராணி ருத்ரப்ரீத்யா கரோத்தபः. அந்த மது அப்படின்ற அந்த அசுரன் இருக்கானே, அவன் மகா பேராற்றல் புரிந்தவனாக இருந்தான். தர்மத்தையே அசுரன் தானே தவிர, ஆனால் தர்மத்தையே உறுதியாக கொண்டு அதை தன் கைக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நடந்தான். அவன் என்ன பண்ணான், ருத்ர பகவானாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரரை அவர் எப்படியாவது நம்ம திருப்தி செஞ்சிடணும் அப்படின்ற எண்ணத்தோட பல ஆயிரம் ஆண்டுகள் அவன் ஸ்ரீ ருத்ரனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரரை நோக்கி தவம் செஞ்சான். ருத்ர பிரீதோ பவ தஸ்மை வரம் தாத்தும் யயௌசசா பகுமானஸ்ய ருத்ரேனா தஸ்யாத் புதோ வரஹா. இந்த மாதிரி அவன் தவம் இருக்கும் பொழுது ஸ்ரீ ருத்ரனாகப்பட்டவர் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் ரொம்பவும் மனசு சந்தோஷம் அடைந்து இந்த மதுன்ற அசுரனுக்கு வரம் கொடுப்பதற்காக அவனுடைய இருப்பிடத்திற்கு பரமேஸ்வரரே சென்றார். அவன் சாட்சாத் பரமேஸ்வரரை மிக சிறப்பாக வழிபட்டதனால ருத்ர பகவானாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரர் அற்புதமான வரத்தை அவனுக்கு கொடுத்தார். என்ன வரம் கொடுத்தார் தெரியுமா ராமா? சூலம் சூலாத் வினிஷ்கிருஷ்யா மகாவீரியம் மகாபிரபம் ததோ மகாத்மா சுப்ரீதோ வாக்கியம் சைத துவாசகா. மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பகவான் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் மிகவும் மனமகிழ்ந்து மிகவும் சக்தி வாய்ந்ததும் ரொம்பவும் பிரகாசமானதும் பேரொளி உடையதுமான தன்னுடைய சூலத்தில் இருந்து ஒரு சூலத்தை உடனடியாக வெளிப்படுத்தினார். அப்படி அந்த சூலத்தை வெளிப்படுத்தி மது அப்படின்ற அந்த அசுரன் கிட்டக்க கொடுத்தார். அதை கொடுத்துட்டு அவர் சொல்றார், அசுரனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? யமதுலோ தர்மோ மத்ரசாத கரக்கிருதா பிரீத்தியா பரமயா யுக்தோ ததான்யாயூத முத்தமம். இப்போ பரமேஸ்வரர் சொன்னார், மதுன்ற அசுரன் கிட்டக்க நீ என்னை மகிழ்விக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் ஈடு இணை இல்லாத இந்த மாதிரி ஒரு பெரும் செயலை நீ செஞ்சிருக்க. நீண்ட கால தவத்தை வேற நீ பண்ணியிருக்க. அதனால நான் என்னுடைய மனமானது மிகவும் திருப்தி அடைந்திருக்கிறது. அதனால மிகச்சிறந்த இந்த சூலாயுதத்தை உனக்கு நான் கொடுத்து இருக்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரர் மதுன்ற அசுரங்கிட்ட சொன்னார். யாவ சுரேஷ விப்ரேஷா நாவிருத்யோர் மகாசுரா தாவ சூலம் தவேதம் சாதன்யதா நாசமேஷதி. இப்போ முனிவர்கள்லாம் சொல்றா ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, அரசர்களையே பெருந்தகையாக இருக்கக்கூடியவரே, அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பரமேஸ்வரன் அசுரர்களுக்கெல்லாம் பெரியவனாக இருக்கக்கூடியவனே மதுவே, அந்தணர்களிடம் தேவதைகளிடமும், அதாவது பிராமணர்கள்ட்டையும் தேவதைகள்ட்டையும் நீ விரோதம் கொள்ளாத வரையில் இந்த சூலமானது உங்ககிட்ட இருக்கும், உன்னிடம் இருக்கும். ஆனால் நீ மாறுபட்டு அவர்களுக்கு தொல்லையை கொடுக்க வேண்டும் என்று நடப்பாயேயானால் இது உங்ககிட்ட காணாமல் போயிடும்.
அப்படியே பரமேஸ்வரர் மதுன்ற அசுரங்கிட்ட சொன்னார். யஸ்யாத்வான் அபியுஞ்சீதா யுத்தாய விகதஜ்வரः தம்சூலோ பஸ்ம சாத்கிருத்வா புனரேஷதி தே கரம். இன்னும் ஒன்றையும் பரமேஸ்வரர் சொல்கிறார் மதுன்ற அசுரனுக்கு. என்னன்னாக்கா, அசுரனே, உங்ககிட்டக்க யாராவது போர் செய்யணும் அப்படின்னுட்டு அச்சமின்றி வரக்கூடியவர்கள் யாரேனும் உன்னுடைய எதிரில் வந்து நின்றாள்னா இந்த சூலமானது அவர்களை எரித்து விட்டு மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் இந்த சூலமானது அப்படின்னு வரம் கொடுத்தார் பரமேஸ்வரர் மதுன்ற அசுரனுக்கு. ஏவம் ருத்ராத்வரம் லப்த்வா பூயேவ மகாசுரஹ பிரணீபத்திய மகாதேவம் வாக்கியமேதது வாசகா. இந்த மாதிரி ஸ்ரீ ருத்ரராகப்பட்டவர் ஸ்ரீ சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரன் அவரிடமிருந்து வரம் பெற்ற மகாசுரனாக இருக்கக்கூடிய அந்த மது மகாதேவராக இருக்கக்கூடிய அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பரமேஸ்வரர்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? பகவன் மம வம்சஸ்ய சூரவேத தனுத்தமம் பவேத்து சததம் தேவா சுராணாம் ஈஸ்வரோ ஹ்யசி. இப்போ மது அசுரனானவன் சாட்சா பரமேஸ்வரர்கிட்ட கேட்குறான், ஈஸ்வரரே, தாங்கள் வந்து தேவதைகள் எல்லா அனைவருக்கும் தலைவர் நீங்க தான், தேவாதி தேவர் நீங்க தான். கொஞ்சம் கூட ஒப்பு உயர்வற்ற இந்த சூலமானது என்னுடைய பரம்பரையினிடம் எப்போதுமே இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னுட்டு பரமேஸ்வரர்கிட்ட மதுவானவன் அசுரன் கேட்டான். தம்புருவானம் மதும் தேவா சர்வபூதபதி சிவா பிரத்யுவாச்ச மகாதேஜா நைததேவம் பவிஷ்யதி. சாட்சா பரமேஸ்வரர் இருக்காரு, அவர் எப்படின்னாக்க எல்லா விதமான உயிர் பிராணிகளுக்கும் தலைவர் அவர் தான். அப்படி தலைவராக இருக்கக்கூடியவரும் எல்லையற்ற ஆற்றல் படைத்தவருமான சாட்சாத்து பரமேஸ்வரர் மகாதேவர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ இப்போ கேட்டிய இது வந்து அவ்வாறு நடைபெறக்கூடியதே கிடையாது அப்படின்னுட்டு மதுன்ற அசுரனுக்கு சாட்சா பரமேஸ்வரர் பதில் சொன்னார். மா பூத்தே விபலா வாணி மத் பிரசாத கிருதா சுபா பவத புத்திரவேகம் தூ சூலவேத பஜிஷ்யதே. இப்போ பரமேஸ்வரர் சொல்கிறார் மது கிட்டக்க, என்னை வந்து நீ வந்து என்னுடைய மனமானது மகிழும்படியாக நீ செய்த இந்த செயலானது உன்னோட முகத்திலேருந்து வெளிவந்த இப்போ நீ கேட்டீங்கன்னா என்கிட்டக்க அந்த சொல்லானது வீணாக போகக்கூடாது. நான் அதுக்கு உனக்கு ஏதாவது தரணும். அதனால உனக்கு ஒரே ஒரு சலுகை மட்டும் தரேன். என்ன தெரியுமா? உன்னுடைய புதல்வர்களில் ஒருவனிடம் மட்டுமே இந்த சூலமானது இருக்கும் அப்படின்னுட்டு வரத்தை கொடுத்தார் பரமேஸ்வரன் மதுன்ற அசுரனுக்கு. யாவத்கிரஸ்த சூலோயம் பவிஷ்யதி சுதஸ்யதே அவைத்திய சர்வபூதானாம் சூலஹஸ்தோ பவிஷ்யதி. இப்போ பரமேஸ்வரன் சொல்கிற இந்த மதுன்ற அசுரனுக்கு இந்த சூலமானது உன்னுடைய புதல்வனுடைய கையில் இருக்கும் வரையில் எந்த உயிர் பிராணிகளாலேயும் அவனை கொல்ல முடியாது அப்படின்ற வரத்தை கொடுத்தார் பரமேஸ்வரன். ஏவம் மதுர்வரம் லப்த்வா தேவாத் ஸ்மகதத்புதம் பவனம் சோ அசுர சிரேஷ்டா காரயாமாச சுப்ரபம்.
சாட்சாத் பரமேஸ்வரர் ஸ்ரீ ருத்ரனாகப்பட்ட ஸ்ரீ மகாதேவரிடமிருந்து யாருக்குமே கிடைக்காத மிகவும் ஆச்சரியமான இந்த வரத்தை அசுரனாகப்பட்ட மது அதை பெற்றுக்கொண்டு பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மாளிகை ஒன்றை அந்த இடத்துல கட்டினா. யாராலையுமே கட்ட முடியாத ஒரு மாளிகையை அந்த மது அப்படின்ற அசுரன் கட்டினா. தஸ்ய பத்னி மகாபாகா பிரியா கும்பி நசீதியாக விஸ்வாவ சோரபத்யம் சா ஹெனலாயாம் மகாபிரபா. இப்போ இந்த மதுனுடைய மனைவி யார் அப்படின்னாக்கா கும்பி நசி. அவன் மிகவும் பாக்கியசாலி, ரொம்ப ரொம்ப அழகு கொண்டவள். அவளுடைய விஸ்வாவசு இருக்கும். விஸ்வாவசு அப்படின்ற இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம். இது அந்த விஸ்வாவசு இருக்கும் அனலா அப்படின்றவளுக்கும் பிறந்த புதல்வியவோ கும்பினசி. தஸ்யா புத்திரோ மகாவீர்யோ லவணோ நாம தாருணா பால்யாத் பிரபிருதி துஷ்டாத்மா பாபான்யேவ சமாசரத்து. இந்த கும்பினசி இருக்காளே, அவளுடைய புதல்வன் ரொம்பவும் கொடுமக்காரனாக இருக்கக்கூடிய மனம் கொண்ட லவணன் அப்படின்னு இருக்கக்கூடிய மகாவீரன். பிறவியிலேருந்தே அவன் மகாதுஷ்டனாக இருந்தான். பிறவியிலேருந்து அவன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே யாரெல்லாம் என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனை பாவ செயல்களையும் அவன் செய்து கொண்டு வந்திருந்தான். தம்புத்திரம் துர்வி நீதம் து திருஷ்ட்வா குரோத சமன்விதா மதுச சோகமாவேத நசைனம் கிஞ்சிதப்ரவீத். கொஞ்சம் கூட கட்டுக்கு அடங்காம, தந்தையினுடைய சொல்லுக்கு அடங்காமல் இருக்கக்கூடிய தன்னுடைய புதல்வனை பார்த்து அசுரனாகப்பட்ட மதுவுக்கு ரொம்பவும் கோபமானது வந்தது. அந்த புதல்வன் மேல ரொம்பவும் வருத்தமும் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட தன்னுடைய மகனிடம் அவர் ஏதும் சொல்லவே இல்லை. எதையுமே சொல்லலை. நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படின்னு எதையுமே சொல்லலை. சாவிதாய கிமம் லோகம் பிரவிஷ்டோ வருணாலயம் சூலம் நிவேசிய லவணே வரம் தஸ்மை யவேதயது. உடனே அவர் என்ன பண்ணார், சரி இவன் இவ்வளவு தூரம் இந்த சூலத்தை குத்தாலாவது இவன் திருந்துவானா, பரமேஸ்வரர் குத்த சூலத்தை அப்படின்னு தன் மனசில் நினைத்து கொண்டு லவன் கிட்டக்க அந்த சூலத்தை கொடுத்துட்டு தான் இந்த சூலத்தை பெற்ற என்ன வரம் பெற்றோம் அப்படின்ற செய்தியெல்லாம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு இந்த உலகத்திலேருந்து பூ உலகத்திலேருந்து நீங்கி அந்த மதுன்ற அசுரனாகப்பட்டவர் கடலுக்குள்ள சென்று விட்டார். ச பிரபாவேன சூலஸ்யா தௌராத் ஏனாத் மனஸ்ததா சந்தா பயதி லோகாம் ஸ்திரீம் விசேஷேன ச தாபசானே. உடனே இந்த மது அசுரனுடைய புதல்வன் லவணன், அந்த அசுரன் சூலத்தினுடைய அபார மகிமையினாலும் தன்னுடைய கெட்ட குணங்களினாலும் 3 உலக மக்களையும், அதாவது முக்கியமாக
தவம் செய்யக்கூடிய தவச்செல்வர்களாக இருக்கக்கூடிய மகா முனிவர்கள், பிராமணர்கள், தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினான். எங்களெல்லாம் ரொம்பவும் துன்புறுத்த தொடங்கினாம. ஏவம் பிரபாவோ லவணா சூலம் செய்வ ததாவிதம் ஸ்ருத்வா பிரமாணம் கவுசா தொங்கீன பரமாகதி. இந்த லவணன் இருக்கானே அசுரன், மதுவினுடைய புதல்வன், அவன் எல்லையற்ற பராக்கிரமத்தையும் அனைத்து விதமான தீய குணங்களையும் பெற்றவன். அது மட்டுமல்ல, அத்தோட அவனுடைய சூலத்தினுடைய மகிமையோ யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மகிமை பெற்றது. ஏன்னா பரமேஸ்வரனுடைய சூலமாச்சே. இப்ப அந்த சைவன முனிவர் சொல்ற ராமகிரானை பார்த்து, காவுத்தரே, தாங்கள் இந்த விவரங்களை கேட்டு எது செய்தால் எங்களுக்கு நல்லதோ அதை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும். தாங்கள் தான் எங்களுக்கு ரொம்பவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய புகலிடமே நீங்க தான் அப்படின்னு சேவனை முனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொன்னாராம். பவ பார்த்திவா ரம பயாத்தை ருஷுபிப்புரா அவயம் யாசிதா வீரா திராதாரம் நச வித்மகே. உடனே இந்த சேவனர் மாமுனிவர் சொல்ற, ராமனே, அச்சத்தினால இருக்கா பார்த்தா பல முனிவர்கள் அவ எல்லாரும் ரொம்ப பயத்துல நடுநடுக்கி போய் அநேக அரசர்களிடம் சென்று அவர்களிடம் அபயம் வேண்டினார்கள், அடைக்கலம் வேண்டினார்கள், தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் வீரரே, ஸ்ரீராமபிரானே, எங்களை காப்பாற்றக்கூடிய எவரையும் நாங்கள் இதுவரை எங்களுடைய கண்களில் தென்படவே இல்லை அப்படின்னு முனிவர்கள் சொன்னாலாம் ஸ்ரீராமபிரான்ட்ட. தேவயம் ராமணம் சுருத்வா ஹதம் சபல வாகனம் திராதாரம் வித்மகே தாத்த நாண்யம் புவி நராதிபம் தத் பரித்ராதும் இச்சாமோ லவணாத் பயபீடித்தானே. அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய படை வீரர்களுடனும் வாகனங்களுடனும் உங்களால அவன் கொல்லப்பட்டான் அப்படின்ற அந்த விஷயத்தை நாங்கள் எல்லாரும் கேட்டுட்டு, இந்த பூ உலகத்திலேயே தங்களை தவிர வேறு எந்த மன்னராலும் எங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றத நாங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொண்டோம். ராமா, ஐயனே, லவணனை கண்டு பயந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு முறையிட்டாலாம் முனிவர்கள் ஸ்ரீராமபிராண்டம். இதே ராம நிவேதிதம் தூ ஏ பயஜம் காரண முத்திதம் சயத் வினிவாரயதும் பவான் க்ஷமா குருதம் காமம் அடீன விக்ரமா. இப்போ முனிவர்கள் சொல்ற ஸ்ரீராமபிரானை பார்த்து, அளவு கடந்த மகாபல பராக்கிரமம் படைத்த ஸ்ரீராமபிரானே, ராமனே, எங்களுடைய பயத்திற்கான காரணத்தை நாங்கள் அனைவரும் தங்களிடம் இப்போது சொல்லிவிட்டோம். எங்களுடைய பயத்தையும் அச்சத்தையும் போக்குவதற்கு நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும். ஆகவே அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எங்களுக்காக எடுப்பீர்களாக
அப்படின்னு முனிவர்கள்லாம் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொன்னாலாம். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே ஏகசக்திதம சர்க்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 61வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.